ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட் ரெசிபீஸ். நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், மிளகு அதில் ஜாரில் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இட்லி பொடி நான் வீட்டில் செஞ்சது, அது கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றி தாளிப்புக்காக வச்சுக்கலாம். கடுகு, பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். புளிக்கரைசல் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது சின்ன குழந்தைக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா ஜீரணமாகும். பெரியவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா நுர வந்துருச்சு, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு.